மீண்டும் திமுகவில் இணைந்தார் மு.க. அழகிரி. மன்னிப்பு கடிதம் வெளியீடு. அதாவது ஒரு காலத்தில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கட்டி ஆண்டவராக அறிவிக்கப்படும் மு.க. அழகிரி விரைவில் திமுகவில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் என்ற தகவல் வெளியாகி திமுக வட்டாரத்தை பெரும் பரபரப்பாகியுள்ளது. மேலும் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் வேறு எந்த கட்சிக்கும் செல்லாமல் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள். அழகிரி ஆதரவாளராக அறியப்படும் நபர்கள் வேறு யாருடைய ஆதரவாளர்களையும் மாறாமல் அழகிரியிடம் அதிகாரம் இருந்தபோதும் இப்படி இருந்தார்களோ அதே மாதிரியே அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளர்களே தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக பயணித்து வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அரசியல் களத்தில் பங்களிப்பு இல்லாமல் ஒதுங்கியே இருந்ததால் காலப்போக்கில் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையே சூனியமாகிவிடும் என்பதை அறிந்த அவர்கள் இது குறித்து அழகிரியிடம் தெரிவித்ததாகவும் அவர்கள் கருத்தில் உடன்பட்ட அழகிரியுடன் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தங்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும்படியும் கோரிக்கை அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் அழகிரி ஆதரவாளர்கள் 9 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி அதனை மதுரை நகர் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி வாயிலாக முதல்வருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவருமான அவரது விசுவாசியும் அவரின் நிழல் என்று அறிவிக்கப்படுவருமான மதுரை முன்னாள் துணை மேயர் மன்னனும் மன்னிப்பு கடிதம் எழுதி முதல்வருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவரோடு இசக்கி முத்து உள்பட 9 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி தங்களை கட்சியில் மீண்டும் இணைத்து கொள்ள வேண்டும் என திமுக தலைவருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு பெற்று மீண்டும் அரசியல் களத்தில் வர வேண்டும், இல்லை என்றால் அரசியலுக்கு தங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை உணர்ந்து இந்த மன்னிப்பு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் வரும் தேர்தலில் மீண்டும் அழகிரியின் ஆதரவாளருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் தன்னுடைய தம்பியையும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடன் இணக்கமாக செல்லும் முடிவை எடுத்துள்ளார் மு.க. அழகிரி. மேலும் மு.க. அழகிரி மகன் தயா அழகிரி வேலூர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்ற போது 2 முறை சென்று பார்த்து அவருக்கான சிகிச்சையை முறையாக வழங்க மருத்துவர்களை அறிவுறுத்தியும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் மு.க. அழகிரியே திமுகவில் இணைவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இப்போது தனது ஆதரவாளர்களை திமுகவில் இணைய வைத்துவிட்டு அதன் பிறகு தானும் திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் அதற்கு முன்னோட்டமாகத்தான் அழகிரி இப்படியாக தனது ஆதரவாளர்களை திமுக பக்கம் அனுப்பியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இதனால் விரைவிலேயே மு.க. அழகிரி திமுகவில் இணைய உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.